வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம கம்பேக் கிளம்பியாச்சு. சென்னை எக்மோரை நோக்கி நமது பயணம். ரிசார்ட் கோச்லாம் இப்போவே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ செகண்ட் ஏசியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றது கொடைக்கானல் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், வி ஆர் இன் கொடைக்கானல். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கொடைக்கானலில் பக்கத்தில் இருக்க சைட் சீயிங்ஸ்லாம் பார்த்துட்டு ஈவினிங்காக நம்மளுடைய ரெசார்ட்டில் போய் நம்ம செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் அது வரையும் பார்ப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிடச்சிருக்காங்க. கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அதே டைம் ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஒரு லிமிட்டடான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நம்மளுடைய ஸ்டே கிடையாது. இங்கே வந்து சும்மா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே. மற்றபடி சைட் சீயிங்ஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெசார்ட்டில் நம்ம போய் செக்இன் பண்ணுவோம். வாங்க அப்படியே வெளியே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போகிற பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட். பார்த்தீங்களா, என்னுடைய அண்ணன் இங்கே தான் இருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் டு பேக் நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்பைலேயே இருக்குது. நம்ம லைனாக அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டை உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொடைக்கானல் லேக். இந்த லேக்கை நீங்கள் ட்ரோன் ஷாட்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலேயே செம்ம அழகாக இருக்குங்க. இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஃபோட்டோஸும் நாங்கள் எடுத்தோம். உங்களுக்கு ஃபோட்டோ டிஜிட்டலாக டேரெக்டாக உங்கள் ஃபோனுக்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ எங்களுக்கு 500 சார்ஜ் பண்ணாங்க 5 ஃபோட்டோஸ். அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் சூசைட் பாயிண்ட். கொடைக்கானல் பொறுத்தவரையிலையும் கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகி ஃபாக் ஆகிடுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் தான் வந்து வளர்த்துட்டு வராங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சீசன் டைம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் முன்னாடி எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள். அத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு வழியாக சூசைட் பாயிண்ட் ரீச் பண்ண நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வாமிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்க அந்த ஹேர்பின் பென்ச் தான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன சூசைட் பாயிண்டில் ஒன்றுமே தெரியல. மக்களே பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு கவர் பண்ணிருச்சு. சுத்தமாக தெரியலங்க, எதுவுமே தெரியல. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததே வேஸ்ட்டு போல இருக்குது. நானும் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தேன், ஒன்றுமே தெரியலைங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் பண்ணிருச்சு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போவோம் அப்படின்னு நினச்சி திரும்ப தான் ஞாபகம் வருது. மீண்டுமா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்து வர்றதுக்கே மூச்சு தள்ளிருச்சு. செம்ம ரஷ்ஷுங்க சீசன் டைம்ன்றதுனால. அதனால் கூட்டத்தில் நடந்து வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கள எவ்வளோ ஸ்னோ, எவ்வளோ மிஸ்ட்டு பார்த்தீங்கள. இனிமேல் நம்ம ட்ரிப்பு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க. ஏன்னா நம்ம கொடைக்கானல்லே இருக்க 2 பயங்கர ஃபேமஸான இடத்த தான் பார்க்க போகிறோம். இப்போயே கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பில்லர் ராக். ஸோ இதில் பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன தான் ஃபேமஸான இடமா இருந்தாலுமே ஒரு ஆளுக்கு 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் ஃபாரினர்ஸாக இருந்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமரா எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பில்லர் ராக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக போனோங்க. பார்த்தா சூசைட் பாயிண்டில் நடந்த அதே விஷயந்தான் இங்கேயும் நடந்திருக்கு. சுத்தமாக தெரியலங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் பண்ணிருச்சு.
உங்களுக்கு எதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியலங்க. சரி அந்த பக்கம் எங்கேயாவது போய் தெரியுதான்னு பார்ப்போன்னு போய் பார்த்தோம், அப்பவும் தெரியல. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போதோ கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற மாதிரி மிஸ்ட் எல்லாமே மெதுவாக நகர ஆரம்பிச்சது. பார்க்கவே மாட்டோன்னு நினச்ச பில்லர் ராக்கை ஃபைனலி நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த பில்லர் ராக்ஸ்க்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பயங்கரமான இடம் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். உண்மையிலேயே பில்லர் ராக்ஸ் வேறு லெவல் அழகாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மிஸ்ட்டு கவர் பண்ணிடுச்சுங்க. நமக்காகவே ஒரு 30 செகண்ட்ஸ் கிளியர் ஆச்சு போல இருக்குது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்? எஸ், எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. டெவில்ஸ் கிச்சனை நோக்கி நம் பயணம் தொடர்கிறது. கைஸ், ஃபைனலி வி ரீச் டெவில்ஸ் கிச்சன், அதாவது குணா கேவ். கொடைக்கானல் வர டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ குணா கேவை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. 1821 ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பிஎஸ் வார்ட் அப்படின்றவர் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு பள்ளத்தாக்குலேருந்து அதிகமாக புகை வர்றதை கவனிச்சிருக்காரு. அது வேறு எதுவும் இல்லைங்க, குணா கேவ்லேருந்து வர ஃபாக் அண்ட் மிஸ்ட் தான். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம தலைவன் இந்த இடத்துக்கு சாத்தானின் சமையலறை, அதாவது டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ அதுக்கப்புறம் 1980s வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த கேவ்ஸ்குள்ளே வந்து குணா படத்தை எடுத்தார். அதுக்கப்புறம் தான் இது குணா கேவாக மாறிச்சு. ஸோ இந்த கேவோட பேர் மாறுறதுக்கான காரணம் குணா அப்படின்ற ஒரு படம். பட் இந்த கேவ் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மஞ்சுமெல் பாய்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பழைய வேர்கள் இந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்கிறதுனால தான் இந்த இடம் இன்னுமே ஸ்டிஃபாக இருக்குது. இல்லைனா எப்போயும் நிறைய நிலச்சரிவுகள்லாம் வந்து இந்த இடம் அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் வால்யூம் ஆன் பண்ணுறேன், கூட்டம் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கைஸ் குணா கேவ்ஸ். மஞ்சுமெல் பாய்ஸ் எகிரி குதிச்சு போன இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல தான் அவங்க எகிரி குதிச்சு கீழே வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேவ்ஸ் தான். இதெல்லாம் இப்போது பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் உள்ளே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். உண்மையிலேயே இங்கேருந்து பார்க்குறதுக்கே பயங்கர பயமாகவே இருக்குது. பாட்டம் கண்ணுக்கே தெரியலைங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மலையோட ஹைட்டு, அதாவது கொடைக்கானல் மலையோட பாட்டம் வரையும் இந்த கேவோட ஆழம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த குணா கேவ் என்னதான் பார்க்குறதுக்கு
அழகாக டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் இது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸாக தான் கொடைக்கானலில் இருக்குது. கைஸ், மஞ்சுமல் பாய்ஸ் வேலையை வேறு எவனோ பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கம்பியை உடச்சி வச்சுருக்கானுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேவ்ஸ். ஃபைனலாக குணா கேவை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து இருந்தோம் பைன் ஃபாரஸ்ட். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் 10 rupees தான். உண்மையிலே பெரிய பைன் ஃபாரஸ்ட்டுங்க. ஹார்ஸ் ரைடிங்லாம் இருந்தது. நானே இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.